ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சிகள் அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வவாமலை தொல்லியல் இடம் ஸோ எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த வவாமலை அகழாய்வு தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரையில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எந்த பாணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை. ஸோ அந்த பாணியில் தான் வந்து இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க. அமராவதியில் இருக்க ஸ்தூபி பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை அந்த பாணியில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். அதிரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஷ் காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இடைக்கற்காலம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதிரம்பாக்கத்தில் என்ன கண்டுபிடிச்சான்னு பார்த்துக்கோங்க. கற்கருவிகள் அது பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலத்தை சார்ந்தது. அடுத்த விஷயம் பாருங்கள். கீழ் குறிப்பிடப்படுவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் வந்து பழைய கற்காலத்தில் வந்து வராது. மற்ற ஏரியாஸில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள். இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கிய குறிப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் வந்து உள்ளன. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம் தான். ஸோ இரும்பு உருக்கு உலைகள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்கள். குட்டூர், கொடுமணல் இங்கே ரெண்டு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்கு உலைகள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து இது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொன்று மெயினான இடம் பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, வேலூர் பையம்பள்ளி இருக்கு இல்லையா? ஸோ அங்கேயும் வந்து இரும்பு உருக்கு ஆலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகங்கை. அடுத்து பாருங்கள். எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அரிக்கமேடு. தமிழகத்திற்கும் இந்த ரோமபுரிக்கும் இடையே உள்ள இந்த கடல் வணிக தொடர்பு பற்றி ஸோ எங்கே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள். பின் ஒருவருக்குள் அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ட்டிமர் வீலர். அவர் தான் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அகழாய்வு வந்து செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள். எந்த இடத்தில் சங்க கால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்க கால சோழர்களுடைய காசுகள் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அரிக்கமேடு. அடுத்து பாருங்கள். சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐ மகாதேவன். இது எல்லாரும் கேள்விப்பட்டது தான். சிந்துவெளி வரிவடிவங்கள் வந்து பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது வந்து ஐ மகாதேவன். அடுத்து பாருங்கள். எந்த அகழாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்? ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அரிக்கமேடு அகழாய்வு தளத்தை யார் ஆய்வு செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சர் மார்ட்டிமர் வீலர் அவர் என்ன முறையை பயன்படுத்தி அந்த அகழாராய்ச்சி வந்து செஞ்சார்? அது வந்து முக்கியம். அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறை. அடுத்து பாருங்கள். ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதலில் மேற்கொண்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆண்ட்ரூ ஜாகோர். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழாராய்ச்சி வந்து முதலாக வந்து அவர் தான் வந்து செஞ்சார். அடுத்து பாருங்கள். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜோகூர். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆதிச்சநல்லூர் யார் வந்து அகழாராய்ச்சி செஞ்சார்னு பார்த்தோம்.
ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த முதுமக்கள் தாலியை வந்து கண்டுபிடிச்சார், ஜாகோர். அடுத்து பாருங்கள், தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் டேஷ் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீழடி. இதில் வந்து முக்கியமானது வந்து நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்கே கண்டுபிடிச்சது, ஸோ கீழே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க, தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே வந்து எழுத்தறிவு பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நடைபெற்ற அகழ்வாய்வின் மூலம் வந்து உறுதியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எந்த நூற்றாண்டில் தமிழர்கள் வந்து எழுத்தறிவு பெற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், 6ஆம் நூற்றாண்டு. ஸோ அதை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு பார்த்திங்கன்னா கீழடி. அடுத்து பாருங்கள், எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது தப்பாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, தாலி புதையல் வந்து மல்லப்பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசை கல்வெட்டு வந்து அரசொல்லூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சரியாக இருக்கிறது பாருங்கள், பெருங்கற்கால புதையல் பார்த்திங்கன்னா சித்தனை வாசலில் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலை பார்த்திங்கன்னா கரைக்காடுகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 4 மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், ஸோ அகழ்வாராய்ச்சி இடங்கள் ப்ளஸ் வந்து அந்த மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ கொடுமணல் இந்த அகழ்வாராய்ச்சி தளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருந்தல், ஸோ அது பார்த்திங்கன்னா திண்டுக்கல். திருவக்கரை அகழாய்வு தளம் பார்த்திங்கன்னா விழுப்புரம். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. அடுத்து பாருங்கள், நரிக்கமேடு புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் வந்து மார்ட்டிமர் வீலர். இதே கொஸ்டின் கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ரெண்டாவது பாருங்கள், தாலிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதிச்சநல்லூர். நமக்கு தாலிகள்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கணும், ஆதிச்சநல்லூர் தான். ஸோ எவ்வளோ ஏக்கர் பரப்பில் வந்து அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 114 ஏக்கர். இது வந்து முக்கியம். ஸோ எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, தாமிரபரணி. அடுத்து பாருங்கள், பழங்கற்கால கருவிகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிகள், கூர்மையான முனை கொண்ட வட்டமான கற்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். இதனாலுமே பார்த்திங்கன்னா பழங்கற்கால கருவிகள் தான், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. ரோமானிய தொழிற்சாலை, இந்த ரோமானிய நாணயங்கள், ரோமானிய மண்பாண்டங்கள், இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிக்கமேடு வரும். ரோமானிய மண்பாண்டங்கள் கேட்டாங்கன்னா அரிக்கமேடு, ரோமானிய நாணயங்கள் கேட்டாங்கன்னா அது வந்து கோயம்புத்தூர். சரிங்களா, அங்கே தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ரோமானிய பொருட்கள், ரோமானிய இந்த வார்த்தைகள் வந்தாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு தான் வந்து வரும். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் எங்கே கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தூத்துக்குடியில் வந்து கிடச்சி. அடுத்து பாருங்கள், ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த அகழாய்வு தளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கீழடி. இந்த கீழடியை பற்றி கொஞ்சம் அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அப்படி நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள், வைகை ஆற்றங்கரை. ஸோ யார் வந்து இது வந்து அகழாராய்ச்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர் தான் வந்து அகழாராய்ச்சி வந்து செஞ்சுருப்பார். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இந்த கீழடிக்கும் வந்து ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது கொஞ்சம் ஒன்ஸ் அப்படி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து ஸோ மதுரையிலேருந்து தென்கிழக்கு திசையில் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வைகை ஆற்றங்கரையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சது வந்து
திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம். ஸோ ரோமானியனாலே நான் சொல்லிட்டேன் அரிக்கமேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அங்கே கிடைத்த நாணயங்கள் வந்து யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அகஸ்டின் அவருடைய காலத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வளவளப்பான கருவிகள் பார்த்திங்கன்னா பையம்பள்ளியில் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியர்களுடைய முத்து சந்தையை கண்டுபிடித்தவர் வந்து ஆப்ஷன் பி கால்டுவெல். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், இந்த ஒரு பேர மாதிரி இருக்குது, அதை படிச்சுட்டு வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ துளுக்கார்பட்டி. துளுக்கார்பட்டி எந்த மாவட்டத்தில்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி. ஸோ எந்த ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, நம்பி ஆற்றின் இடது கரையில் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு கலாச்சாரத்தோட வேர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதிக்குரிய அரிக்கமெட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஷ் காலத்தில் வெளியிடப்பட்டன. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அகஸ்டஸ். அடுத்து பாருங்கள், குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினை என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரிவாதினா வீணை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பண்பாட்டையும் குறித்து விளக்குகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூ கேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இனத்தொல்லியல். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்று சரியான பொருத்தம் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது சரியாக மேட்சாக இருக்குன்னா பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், அது வந்து சரியாக இருக்குது. துளுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது 2, 3 வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆழங்குளம் அகழ்வாராய்ச்சியிடம் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆழங்குளம் அகழ்வாராய்ச்சியிடம் வந்து ஆப்ஷன் ஏ ராமநாதபுரத்தில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காரவேலரின் அதிகும்மா கல்வெட்டு. இவர் தான் பார்த்தீங்கன்னா காரவேலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கூட்டமைப்பையும் வந்து அழிச்சிருப்பார். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கீழ் வருவனவற்றில் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டம் ஆகும். என்ன கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. ஸோ பல்லவர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லும். சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து முத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயிலை கணக்கிட டேஷ் பயன்படுகிறது. இதுக்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், ஆப்ஷன் பி கார்பன் 14. அடுத்து பாருங்கள், பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சித்தர்மலை கல்வெட்டு, அழகர் மலை கல்வெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மதுரா என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி பற்றி குறிச்சிருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது, அது வந்து தப்பு. அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரி வரணும். ஸோ இது ஒரு சோழர்களின் துறைமுகமாகும், இது வந்து சரி. இது துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது, இது வந்து சரி. அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது, இது வந்து சரிதான். சரிங்களா,
ஆப்ஷன் சி 2, 3, 4 சரி, 1 மட்டும் வந்து தவறு. ஸோ பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை. அடுத்து பாருங்கள், இடைப்பழங்கற்காலம் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க, பின் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இடைக்கற்காலம் பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. கருவிகள் அளவில் சிறியன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிரம்பாக்கம், புடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. உணவுப் பயிர்கள் பயிரிடப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குன்னா, ஸோ 1, 2 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஸோ அரிக்கைமேடு அமைந்துள்ள மாவட்டம், ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. அடுத்து பாருங்கள், கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கீழடி. அந்த அகழ்வாராய்ச்சியில் தான் வந்து உறுதி செய்யப்பட்டது. கல் நிறுத்தி வைக்கும் மரபு, அதான் நடுக்கல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் கீழடியில் வந்து நடைபெற்ற அகழாய்வில் வந்து உறுதி செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரூர். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றிய சரியான கூற்றுகள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செங்கற்கட்டுமானங்கள் அது வந்து சரி, அங்கே அது வந்து அங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து சரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கால ஓடுகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுவும் வந்து சரி தான். கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி வந்து எந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். கீழடி, அதுவும் வந்து சரி தான். அடுத்து பாருங்கள், 1810 கீழடி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது, இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ 1, 2, 3 மட்டும்தான் வந்து சரி. ஸோ பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது வந்து கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அகழ்வாராய்ச்சி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சியில் வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிது, அதை வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழையூர் அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா புத்த மத மையம் சம்மந்தமானது வந்து கண்டுபிடிச்சாங்க, அதுவும் வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு பற்றி கண்டுபிடிச்சாங்க, அது வந்து சரி. உறையூர் அகழ்வாராய்ச்சி பார்த்திங்கன்னா காவிரியின் கலாச்சாரம் பற்றி கண்டுபிடிச்சாங்க, அது வந்து சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2 ஆப்ஷன் மாற்றி சொல்லிட்டேன். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி வந்து காவிரியின் கலாச்சாரம், உறையூர் பார்த்திங்கன்னா ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 3. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் வந்து ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த பொருட்கள் வந்து எங்கே கிடச்சிது, அது வந்து எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணாடி மணிகள் பார்த்திங்கன்னா பொருந்தலில் வந்து கிடச்சிது. ஸோ அது மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், கீழடித்தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது, இது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 2017. அடுத்து பாருங்கள், ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமிரம். தென்னிந்தியாவில் முதலாக பயன்படுத்திய உலோகம் வந்து தாமிரம். அடுத்து பாருங்கள், ஸோ ஆதிச்சநல்லூர் அகழாய்வை பற்றி கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்த ஊர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பாருங்கள், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய மேலும் வெண்கலத்தாலாகிய சேவற்குடியும் காண கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மொழிகள் காண கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 4மே வந்து சரி தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 4 பாயிண்ட்டுமே வந்து நமக்கு வந்து முக்கியம்தான். அடுத்து பாருங்கள்,
ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சாரி, ஆனால் ரோமானிய தொழிற்சாலை எங்கே கண்டுபிடிச்சிருப்பாருன்னா அரிக்கமேடில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆதிச்சநல்லூர்னு. அது வந்து தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து வரணும். அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அரிக்கமேடு. ஸோ ரோமானிய நாணயங்கள் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆப்ஷனில் கோயம்புத்தூர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு தான் வந்து கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புது டெல்லியில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பையம்பள்ளி. அடுத்து பாருங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, மாங்குளம் பார்த்திங்கன்னா மதுரை, கொடுமணல் பார்த்திங்கன்னா ஈரோடு, கீழடி பார்த்திங்கன்னா சிவகங்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், குடுமியான் மலை கல்வெட்டு டேஷ் பற்றி விளக்குகின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இசை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு. இப்போ தான் பார்த்தோம், திரும்ப அதுவே ரிப்பீட் ஆகிருப்பாருங்க. ஹதிகும்மா கல்வெட்டு. இது வந்து யாரோட இதுனா காரவேலர் அவருடைய இது. அவர் தான் பார்த்திங்கன்னா தமிழ் கூட்டமைப்பை வந்து அழைச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா ரோமன் நாட்டு பானை போர்டுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்து சொல்லியிருக்காங்க. கீழடி, சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு அகழாய்வு வந்து தஞ்சாவூர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ரோமானிய தொழிற்சாலை நமக்கு தெரியும், அரிக்கமேடு, அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக ரீசெண்டாக கேட்ட எல்லா கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.